Hello friends, welcome to Kanish Kitchen. நாம இன்னைக்கு பூரிக்கு ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ் சன்னா குழம்பு எப்படி நம்ம டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம். இது பூரிக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த சன்னா குழம்பு செய்யறதுக்கு 1 கப் சன்னா எடுத்துக்கலாம். இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நாம இத ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நாம இந்த சன்னாவை மட்டும் எடுத்து குக்கர்ல சேர்த்துட்டு அப்புறம் இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி இதை 4 விசில் வர வரையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 4 விசில் வர வரையும் நம்ம சன்னாவை நல்லா வேக வச்சாச்சு. நம்ம வேக வச்சிருக்க சன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் நாம இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம இதுல 4 கிராம்பு 2 துண்டு பட்டை அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரையும் நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நாம இப்போ இதில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நாம் இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் சோம்பு தூள் அதையும் இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நாம சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நாம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம சன்னாவை வேக வச்சு வச்சிருந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இதுல சேர்த்துட்டு நாம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இதுல வேக வச்சிருந்த சன்னாவை சேர்த்துடலாம். நாம சன்னாவை குழம்புல சேர்க்கும் போது மொத்தமா சேர்க்காம ஒரு 1/2 கப் சன்னாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துடலாம். நம்ம சன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு வாட்டி லேசா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம இது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். நாம அதுக்குள்ள எடுத்து வச்சிருந்த சன்னாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நாம இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். சன்னாவை நல்லா அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். சன்னா குழம்ப 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நாம இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி லேசா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த சன்னாவையும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியா இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.